ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் விலாக். இன்றைக்கி சாட்டர்டே ஏர்லியராகவே டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு காஃபி டீ விட்டுட்டு. அதுக்கு பதிலாக இந்த ஹெல்த் மிக்ஸ் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். சாட்டர்டே ஸ்கூல்னாவே குட்டீஸ்க்கு வந்து ஸ்பெஷல் லஞ்ச் இருக்கணுங்க. ஃப்ரைடே நைட்டே ஆர்டர் பண்ணிடுவாங்க. கனிஷ்கா பார்த்திங்கன்னா சப்பாத்தியில் ஏதாவது வெரைட்டியாக பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாலுங்க. அதுக்கு ஆப்போசிட் தன்சி சப்பாத்தினா அவ்வளவா பிடிக்காதுங்க. அவளுக்கு வந்து தேங்காய் சாதம் கேட்டிருந்தா. சப்பாத்தி வெரைட்டியில் சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சிட்ருக்கேங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் 2 பேர்த்துக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டு தான் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு அரிசியை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு மாவெல்லாம் தேய்ச்சி ஃபஸ்ட்டு சப்பாத்தியை சுட்டு எடுத்து வச்சுக்கலான்ட்டு அந்த வேலை பார்த்துட்ருக்கேங்க. நடுவில் குட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. பெரிய குட்டி தானாகவே கிளம்பிக்குவா. சின்ன குட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதையும் போய் ஹெல்ப் பண்ணியாச்சுங்க. ஃபைனலாக நம்ம சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு குட்டீஸ் வந்து பேன் கேக் செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த பேன் கேக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. கோதுமை மாவு 1.5 கப் எடுத்திருக்கேங்க இந்த பேன் கேக் மிக்ஸுக்கு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து இதில் மில்க் பவுடர் நம்ம கடைகளில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த சேஷே, அந்த பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பேன் கேக் மிக்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சாவே சின்ன குட்டி தன்சி வந்து நான் தான் ரெடி பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன்ட்டு வந்துடுவா. கரெக்டாக வந்துட்டாளுங்க. அவள் தான் வந்துட்டு அடுத்து இதில் வந்து 2 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறாங்க. தன்சி குட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த பேன் கேக் மிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு அவளே சுட்டு சாப்பிட்றதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்றைக்காவது டின்னர் நான் பிடிக்காத மாதிரி அவளுக்கு வச்சுருந்தேன்னா நான் பேன் கேக் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்பா. அடுத்து இதில் ஒரு 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான், பேன் கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேங்க. வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து நம்ம தேங்காய் சாதத்தை தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த எண்ணெயில் தேங்காய் சாதம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ தேங்காய் சாதம் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணுனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். தாளிப்புக்கு தேவையான உளுந்து, கடுகு, பச்சைக்கடலை பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து இதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. வரமிளகாய் 4 கிள்ளி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து நான் தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்தேங்க. அது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து சாப்பாடு நான் குக்கரில் வச்சுட்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க.
தேங்காய் சாதத்துக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா குழையாமல் இருந்ததுனா தான் உதிரி உதிரியாக தேங்காய் சாதம் நல்லா இருக்குங்க. இந்த சாதத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், தேங்காய் சாதம் சுவையாக ரெடி ஆகிடுங்க. தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அடுத்து நம்ம சப்பாத்தி ரோலுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணுங்க. அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். திருவின கேரட் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பீன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். குட்டீஸ்க்கு பீன்ஸ் வந்து நடுவில் ரொம்ப வந்தால் பிடிக்காதுங்க, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். திருவின உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. குட்டீஸ்க்கு லன்ச் டைமில் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தக்காளி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதாங்க, இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இதை 1 நிமிஷம் பெரட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு சப்பாத்தி ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்கூல் பஸ் வர்ற டைமுக்கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ ஹரிபரியாக இனிமேல் வேலையை பார்க்க வேண்டியதான்ட்டு ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பித்தாச்சுங்க. சப்பாத்தியை வேகமாக ரோல் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். சப்பாத்தி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி மேல் பகுதியை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக தண்ணி, இது வந்து ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி ரோல் அப்படியே ஸ்டிஃபாக நிற்குங்க. இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் ரோல் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு அவங்க சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க சாஸ் தாங்க கேட்டிருந்தாங்க. அதை வந்து ஒரு டிஃபனில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். உங்கள் குட்டீஸ்க்கும் சாஸ்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சாஸ் ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னாவே குட்டீஸ் வந்து அதை ஸ்நாக்ஸ் மாதிரியே நம்மளுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தன்சி குட்டி டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃபனில் தேங்காய் சாதம் கேட்டிருந்தாங்க. இன்னொரு டிஃபனில் ஒரு சப்பாத்தி ரோல் மட்டும் எடுத்துக்கிறேம்மான்னு சொல்லியிருந்தா, அதே மாதிரி அவளுக்கும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து இன்னும் ஒரு வேலை பேலன்ஸ் இருக்குங்க. ஸ்நாக்ஸுக்கு பேன் கேக் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் பஸ்ஸுக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க இருக்குது. பேலன்ஸ் நம்மளோட குக்கிங்கில் பேன் கேக் மட்டும்தான். இதை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. தன்ஷியும் கனிஷ்காவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் அவங்களுக்கு பேக் பண்ணனா அவங்க ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பிங்க்கு போயிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பஸ் டைமுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் இப்படி தான் ஹரிபரியாக இருக்குமா? நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக கனிஷ்காவும் தன்ஷியும் பஸ் டைமுக்கு கரெக்டாக அவங்க போயிட்டாங்கங்க. அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த உருளியில் பூ மாற்றி 2 நாள் ஆச்சு, அதனால எடுத்து பூ மாற்றிட்டுருக்கேங்க. என்னோடய மார்னிங் ரொட்டீன் விலாக் இந்த மாதிரி தான் போச்சு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.